ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஆர் கிரியேஷன் சமையல். இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா, தூதுவளை ரசம் எப்படி செய்யறது பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இதை நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க. ஏன்னா இந்த ரசம் பார்த்தீங்கன்னா சளி இருமல்லாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நமக்கு சளி இருமல் இல்லாமல் போகும். இந்த ரசம் எப்படி செய்யறது பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. வாங்க தூதுவளை ரசம் எப்படி செய்கிறதுங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். தூதுவளை கீரையை பயன்படுத்தி நம்ம தூதுவளை ரசம் தாங்க இப்போ செய்கிறத பார்க்க போகிறோம். இந்த தூதுவளை கீரையில் நிறைய மருத்துவ குணம் இருக்குது. நாள்பட்ட நெஞ்சு சளி, இருமல், சளிலாம் இருந்துச்சுன்னா உடனே நமக்கு இந்த தூதுவளை ரசம் வச்சு சாப்பிடுங்க. கண்டிப்பாக நமக்கு இல்லாமல் போயிடும். இது பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக நமக்கு கிடைக்கக்கூடியது. முள்ளுவெளி வயல் செடியெல்லாம் பார்த்திங்கன்னா அது ஓரத்தில் முளைஞ்சிருக்கும். அதை நம்ம பறித்து நம்ம சளி இருக்கிற சமயத்தில், உடம்பு ரொம்ப கைகால் டயர்டாக இருக்கிற சமயத்தில் கூட இந்த ரசம் வச்சு சாப்பிடுங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். அந்த ரசத்தை வெறுமனே நம்ம சாப்பிட்டோம்னா ரொம்பவே நமக்கு கேட்கும். இந்த சளி இருமலுக்கெல்லாம் இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே இலையெல்லாம் ஃபுல்லாக முள்ளாகவே இருக்கும் பாருங்கள். இது நல்லா இந்த காம்பு பகுதியெல்லாம் நான் கட் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன், நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை வச்சு தான் நம்ம ரசம் வைக்க போகிறோம். வாங்க இது ரசம் எப்படி செய்கிறது பார்க்கலாம். ஒரு லெமன் சைஸு புளி கொஞ்சமாக நான் ஊற வச்சுருக்கேன். ஒரு கடாயில் நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். பூண்டு 10 பல் பூண்டு சின்ன சின்ன பூண்டாக எடுத்துருக்கேன். இதை சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்க தூதுவளை கீரையை இது கூட சேர்த்துக்குவோம். ஒரு 10 கீரை அளவுக்கு எடுத்துருக்கேன். இந்த எண்ணெயிலே பார்த்தீங்கன்னா இது நல்லா வதக்க நல்லா புரிந்து வரும். இந்த அளவுக்கு கீரை வதங்கினா போதும். அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது கூட கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இது நல்லா ஆற வச்சிடலாம். இது ஆறிடுச்சு. இப்போ மிக்ஸி ஜாரில் இதை அப்படியே சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை அரைச்சிக்கோங்க. இப்போ தாளிக்கிறதுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். கடுகு நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ரசத்துக்கு என்றைக்குமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெந்தயம், ஒரு 7-8 வெந்தயம் சேர்த்துக்கோங்க. ஒரு வரமிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. கரைச்சி வச்சிருக்க ரசத்தை நம்ம இதில் சேர்த்துக்குவோம். இதை கொதிக்க வச்சிடலாம். நார்மலாக நம்ம எல்லா ரசத்தையும் நம்ம நுர பொங்கணும்னா நிப்பாட்டிடுவோம். இந்த ரசத்தை கொஞ்சம் ஒரு 2-3 நிமிஷம் கூட நல்லா கொதிக்க வச்சிடலாம். இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு ரசம். ஒரு 2 நிமிஷம் கூட 3 நிமிஷம் 2-3 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சிருங்க.
கொதிச்சிருச்சு. இப்போ கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துருவோம். சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம். ஒரு சூப்பராக பார்த்தீங்கன்னா தூதுவளைக்கீரை ரசம் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.